ஒசூரில் வழக்கறிஞர் அரிவாளால் வெட்டப்பட்ட சம்பவத்தை கண்டித்து தமிழ்நாடு முழுவதும் வழக்கறிஞர்கள் நீதிமன்ற புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை சைதாப்பேட்டையில் நீதிமன்றத்தை புறக்கணித்த வழக்கறிஞர்கள் அண்ணா சாலையில் அமர்ந்து மறியலில் ஈடுபட்டனர். வழக்கறிஞர் பாதுகாப்பு சட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்று அவர்கள் முழக்கமிட்டனர். தகவலறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் மறியலில் ஈடுபட்ட வழக்கறிஞர்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதை அடுத்து போராட்டத்தை அவர்கள் கைவிட்டனர். தமிழ்நாடு அரசும் மத்திய அரசும் வழக்கறிஞர் பாதுகாப்பு சட்டத்தை உடனடியாக நிறைவேற்ற வேண்டியும் இன்று சைதை நீதிமன்ற வழக்கறிஞர் சங்கத்தின் சார்பாக போராட்டம் நடைபெற்றது. தேனி மாவட்ட ஒருங்கிணைந்த நீதிமன்ற வழக்கறிஞர் சங்கத்தினர் இன்றும் நாளையும் நீதிமன்ற புறக்கணிப்பு செய்ததுடன் நீதிமன்றம் முன்பாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது வழக்கறிஞர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் விதமாக வழக்கறிஞர்களுக்கு உரிமத்துடன் கூடிய துப்பாக்கி வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை அவர்கள் வலியுறுத்தினர். தம் வழக்கறிஞர்களுக்கு உடனடியாக தமிழக அரசு பாதுகாப்பு சட்டம் இயற்ற வேண்டும். அவ்வாறு இயற்றவில்லை என்றால் வழக்கறிஞர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபடும் என்பதை இதன் மூலமாக தெரிவித்துக் கொள்கின்றோம். ஒவ்வொரு வழக்கறிஞர்களுக்கும் பாதுகாப்புக்காக துப்பாக்கியை லைசன்ஸுடன் இந்த அரசு வழங்க வேண்டும் என்று வழக்கறிஞர் சங்கத்தின் சார்பாகவும் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். வழக்கறிஞர்களுக்கு பாதுகாப்பு சட்டத்தை ஒன்றிய மாநில அரசுகள் உடனடியாக நிறைவேற்ற வலியுறுத்தி திண்டிவனத்தில் வழக்கறிஞர்கள் நீதிமன்ற பணிகளை புறக்கணித்து சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் அங்கு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. கோவை மாவட்டம் காந்தி சிலை அருகே ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட பொள்ளாச்சி வழக்கறிஞர் சங்கத்தினர் மருத்துவர்களுக்கு பாதுகாப்பு சட்டம் உள்ளதைப் போல வழக்கறிஞர்களுக்கும் பாதுகாப்பு சட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தினர். வழக்கறிஞர்களை தாக்குவது என்பது ரொம்ப துரதிருஷ்டமாக உள்ளது. நேற்று அவ்வளவு நடு ரோட்டில் வச்சு படு பயங்கரமாக அசால்ட்டாக வெட்டிட்டு போறாரு. அதுக்கு இதுவரைக்கும் எந்த அரசியல் கட்சியுமே கண்டனம் தெரிவிக்காது. எங்களுக்கெல்லாம் ரொம்ப மன வருத்தத்தை ஏற்படுத்துகின்றது. ஈரோடு மாவட்டம் பவானி ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகம் முன்பு 50க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சுமார் 20 நிமிடம் நடைபெற்ற போராட்டம் போலீசாரின் பேச்சுவார்த்தைக்கு பிறகு கைவிடப்பட்டது. இதேபோல கரூர் மாவட்டம் குளித்தலை ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகம் முன்பு நடந்த போராட்டத்தின் போது வழக்கறிஞர் மீதான தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவிக்கப்பட்டது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.